தந்தி டிவி சமீபத்தில் பிரதமர் மோடியை ஒரு நேர்காணல் எடுத்தாங்க. அந்த நேர்காணலில் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, 2014க்கு முன்னாடிலாம் தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தெல்லாம் எப்படி அவங்க செலவு பண்ணுறாங்க என்ற எந்த தகவலுமே நமக்கு தெரியாது. ஆனால் பிரதமர் மோடி எலக்ட்ரோல் பாண்டை கொண்டு வந்தார். இன்னைக்கு அவர் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு யார் நன்கொடை கொடுத்தா, எப்படி நன்கொடை கொடுத்தாங்க, அதை எப்படி செலவு பண்ணாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. அந்த வகையில் இந்த தேர்தல் பத்திரத்தோடைய திட்டத்துக்கு நாம எல்லாருமே நன்றி சொல்லணும். எந்த திட்டமும் முழுமையானது கிடையாது. தேர்தல் பத்திரமும் அது விதிவிலக்கு இல்ல. தேர்தல் பத்திரம் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அடுத்து பிரதமர் மோடி சொல்றதா ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தல் பத்திரத்துக்கு எதிராக போராட்டம் செய்பவர்கள், விமர்சனம் செய்பவர்கள் இவங்கெல்லாம் விரைவில் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த பேட்டியின் மூலமாக பிரதமர் மோடி என்ன சொல்ல வராரு, 2014க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த தேர்தல் பத்திரம் மூலமா தான் இன்னைக்கு யாரு எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிய வருது சொல்றாரு நம்ம மோடி. அப்புறம் ஏன் சார் நீங்க இந்த தீர்ப்பு வெளியான உடனே உத்தரப்பிரதேசத்துல ஒரு நிகழ்ச்சியில போய் என்ன சொன்னீங்க, லார்டு கிருஷ்ணாவுக்கு சுதா அம்மா கொஞ்சம் அரிசி கொடுத்தா கூட அதை வீடியோவா எடுத்து அது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்க போட்டு சுப்ரீம் கோர்ட்டும் லார்டு கிருஷ்ணா ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் பத்திர தீர்ப்புக்கு எதிராக ஏன் பேசுனீங்க? அது மட்டும் கிடையாது, இப்ப என்ன சொல்றாரு, தேர்தல் பத்திரம் மூலமா தான் இன்னைக்கு யாரு எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தாங்கன்னு தெரிய வந்துச்சான். யார் மூலமா தெரிய வந்துச்சு? உங்களால தெரிய வந்துச்சா? கிடையாது, தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களால தெரிய வந்துச்சு. நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு SBIல இந்த பாண்டோட விவரங்கள்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லும் போது கடைசி நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, நாங்க எதையுமே டிஜிட்டலா சேவ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் முடியாது, உடனே கொடுங்கன்னு சொன்னதுக்கு மறுபடியும் என்ன செஞ்சீங்க, சீரியல் நம்பர் இல்லாம வெறுமன மொட்டையாக எந்த நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்தாங்கன்ற டீடைலை மட்டும் தான் நீங்க வெளியிட்டீங்க. அதன் பின்பு உங்க தலையில கொட்டு வச்ச பிறகுதான் சீரியல் நம்பரோட இந்த டேட்டா எல்லாமே வெளியாச்சு. அப்ப கூட கெஜ்ரிவாலை கைது பண்ணி மடைமாற்றம் பண்ண வேலையை தான் ஒன்றிய பாஜக அரசு பண்ணுச்சு. அப்ப இந்த பாண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தான் இன்னைக்கு யாரு எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தாங்கன்ற விவரத்தை வெளிக்கொண்டு வந்தாங்களே தவிர ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரவே இல்லை. இவ்வளவு ஏங்க, இன்னைக்கு இந்த நன்கொடையை தெரிஞ்சதே தேர்தல் பத்திரம் மூலமா தான், அது மோடி கொண்டு வந்த சட்டத்தின் மூலமா தான் சொல்லி இன்னைக்கு தந்தி டிவில பெருமையா பேசக்கூடிய பிரதமர் மோடி என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு, தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சி என்பது எந்தெந்த வழி மூலமா நம்மளுக்கெல்லாம் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாவை கொடுப்பாங்க. அப்படிதான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டேட்டாவை கூட SBI வெளியிட்டதுக்கு பின்பு தங்களுடைய வெப்சைட்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டுச்சு. அந்த ரிப்போர்ட்டை போய் பார்த்தா எல்லா கட்சிகளும் எந்த நிறுவனங்கள் எந்த தேதியில தேர்தல் பத்திரம் மூலமாக நமக்கு நன்கொடை கொடுத்தாங்கன்ற எல்லா விவரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோங்க, அதாவது தேர்தல் ஆணையத்தில் அவங்க சப்மிட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா எந்த நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலமாக எவ்வளவு தொகை கொடுத்தாங்கன்ற தகவலே கொடுக்கவே இல்லை. வெறும் தேதி, இந்த தேதியில இவ்வளவு பாண்ட் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலை மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர அப்ப கூட பிரதமர் மோடி அந்த நிறுவனங்களுடைய பெயர்களை அந்த ரிப்போர்ட்ல கூட மறைச்சவர் தான். அப்படி மறைச்சிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு, பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தால தான் இன்னைக்கு நன்கொடை யாருக்கு எப்படி போச்சுன்றதை நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் என்ன சொல்றாரு, 2014க்கு முன்னாடி நமக்கு யாருக்குமே தெரியாது, இப்ப தெரியும்ன்றாருல. இதற்காக என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த பாண்டுக்காக மட்டும் 5 சட்டங்களை திருத்தம் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ROPA ஆக்ட் 1951, RBI ஆக்ட் 1934, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் FCRA 2010, அதே போல கம்பெனி ஆக்ட் 2013. இப்படி 5 சட்டங்களை சீர்திருத்தம் பண்ணி தான் இந்த பாண்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி என்னங்க திருத்தம் பண்ணாங்க இந்த 5 சட்டத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாவே 2014 இருந்தது எவ்வளவோ பரவாயில்ல, இப்ப இந்த பாண்டு கொண்டு வந்தது மூலமாக தான் மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் இருக்குல்ல, இதுல 2014க்கு முன்னாடி தான் என்ன தெரியுமா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யாருமே தேர்தல் நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. தேர்தல் நேரம் மட்டும் கிடையாது, எந்த நேரத்திலையுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்க கூடாது ஃபாரின்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்படி கொடுத்தாங்கன்னா FCRA கீழே நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா இந்த பாண்டு கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி பிரதமர் மோடி என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு, இந்த FCRA ஆக்ட்ல சீர்திருத்தம் பண்ணி இந்திய நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த நிறுவனங்கள்ல நீங்க 1% பங்கு வச்சிருந்தா கூட, அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் இந்திய நிறுவனங்கள்ல 1% பங்கு வச்சிருந்தா கூட அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது 2014 ஃபாரின் கம்பெனிஸ் இங்க கொடுக்க முடியாது, ஆனா 2018க்கு
அப்புறம் இந்த பாண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபாரின் கம்பெனிஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒண்ணா. ரெண்டாவது ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 சொன்னல, அதுல என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, 2018க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் மூலமாக ஒரு நிறுவனம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமான வரி விலக்க கொடுத்துருக்காங்க மோடி அரசு. அது மட்டும் கிடையாது, அடுத்து ROPA ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, இதுல என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, அரசியல் கட்சிகள் வந்து எந்த கட்சிக்கு எந்த டோனார் வந்து எவ்வளவு கொடுத்தாங்கன்றத பொதுமக்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவலை திருத்தம் பண்ணிருக்காங்க. அடுத்து RBI ஆக்ட், இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு நினைத்தா எந்த ஒரு பேங்கையுமே எலக்ட்ரோ பாண்டை விற்பதற்கான எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி RBIல ஆக்ட்லையும் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு போக கம்பெனி ஆக்ட், இந்த கம்பெனி ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்பு வரை ஒரு கார்பரேட் நிறுவனம் தன்னுடைய லாபத்தில் 7.5% மட்டும்தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷனாக கொடுக்க முடியும். ஆனால் இந்த மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, 2018 பாண்டுக்கு அப்புறம் இந்த 7.5% நீக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த ஒரு கார்பரேட் நிறுவனமுமே எவ்வளவு வருமானம் வருதோ வரலையோ நீங்கள் எவ்வளவு வேணாலும் பணத்தை வந்து கொடுக்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கிறாரு. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 33 கம்பெனிகள், லாஸில் இருக்கக்கூடிய 33 கம்பெனிகள் 582 கோடி ரூபாயை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் 75% பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கு. அதாவது 2014க்கு முன்பு வரை உங்களுக்கு லாபம் இருந்ததில் லாபத்தில் 7.5 தான் கொடுக்க முடியும். ஆனால் மோடி ஆட்சிக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் நஷ்டத்திலே இருந்தாலும் பணத்தை வந்து கொடுக்கலாம், அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நஷ்டத்தில் இருக்க கம்பெனி எப்படி கொடுக்க முடியும்? பெரிய நிறுவனங்கள், போலி நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் மூலமாக தங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி பொலிட்டிக்கல் ஃபண்டை கொடுத்துருக்காங்க, வருமான வரி விலக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த 5 ஆக்ட்ல செய்த சீர்திருத்தத்தை பாருங்க, 2014க்கு முன்பு இருந்தது சிறந்ததா அல்லது பிரதமர் மோடி கொண்டு வந்த அந்த தேர்தல் பாண்டு சிறந்ததா அப்படின்றத உங்களாலே புரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துக்கு நம்மளாம் நன்றி சொல்லணுமா? ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மோடி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தினால தான் இன்னைக்கு யாரு எவ்வளவு நன்கொடை கொடுக்குறாங்கன்றது பாஜகவுக்கு தெரிய வந்துச்சா. ஆனா இதே மோடி சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு நடக்கும்போது என்ன தெரியுமா வாதம் வச்சாரு, அதாவது இந்த பொதுமக்களுக்கெல்லாம் இந்த டொனேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்ற தகவல்லாம் சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் அடிப்படை உரிமையில வராதுன்னு சொல்லி வாதம் வச்சிருக்கிறாருங்க. அதாவது அக்டோபர் 2023 ஒன்றிய அரசு வச்ச வாதம் என்ன தெரியுமா, அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் வருது அப்படின்றத மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது மக்களுடைய அடிப்படை உரிமையிலே வராது, அதாவது ரைட் டு நோக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய தலைமை வழக்கறிஞரான வெங்கட்ரமணி சொல்லியிருக்கிறாரு. இதே போல எலக்ட்ரல் பாண்டு வழக்கு நவம்பர் 2023 நடக்கும்போது ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞரான துஷார் மேத்தா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கெல்லாம் ஃபண்ட் கொடுக்குறாங்கல்ல அவங்க யாரு அப்படின்ற தகவலை நாங்கள் வெளியே சொல்லாம அவங்களுடைய பிரைவேசியை பாதுகாக்கிறோம், அதுக்காக தான் இப்படியான சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வச்சாரு. அதாவது யார் ஃபண்ட் தராங்கன்றது ஆளுங்கட்சியான ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கும் போது உடனே தலைமை சந்திரசூட் அவர்கள் அதெல்லாம் கிடையாது, நீங்க கம்பெனி ஆக்ட் சீர்திருத்தம் பண்ணிட்டீங்க, ஒரு கம்பெனி வந்து ஒரு 400 கோடி ரூபாய் ஒரு பொலிட்டிக்கல் கட்சி கொடுக்குது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரு, என்ன, எந்த கம்பெனி கொடுத்துச்சு, எந்த தேதியில் கொடுத்துச்சு அப்படின்றதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு தெரியாம நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல மயிலாட் எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி துஷார் மேத்தா வாதம் வைக்க, அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஒரு பதிலடி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய தீர்ப்பிலே சந்திரசூட் அவர்கள் மிக தெளிவாக என்ன தெரியுமா சொன்னாரு, மக்களுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வாதம் வைப்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பிலேயே தெளிவா இருக்குங்க. அப்போ இந்த கேஸ்ல நடந்த வாதத்துல எல்லாம் மோடி அவர்களுடைய வாதம் என்னவா இருந்துச்சு, இது மக்களுக்கு தெரியக்கூடாது, மக்களுக்கு இதை மறைக்கணும், அது எப்படி மக்களுக்கு சொல்லலாம், ரைட் டு நோல இதுல வராது, ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது என்று பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்று கோர்ட்ல வாதம் வச்சுட்டு இன்னைக்கு தந்தி டிவியில பேட்டியில் என்ன சொல்றாரு, இது இன்னைக்கு நான் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு, அதனால பொதுமக்கள் எல்லாரும் இந்த தேர்தல் பத்திரத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்மளையே நன்றி சொல்ல வைக்கிறாருங்க. இதை விட ஒரு கொடுமை தெரியுமாங்க, 2018 இந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வரும்போது RBI இது கடுமையான எதிர்ப்பு கொடுத்திருக்கு ஒன்றிய அரசுக்கு. RBI என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, இந்த திட்டத்தை நீங்க கொண்டு வராதீங்க, இதனால பல்வேறு பிரச்சனைகள் வரும், RBI சட்டத்தில் திருத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மன்றாடி இருக்கிறாங்க. குறிப்பாக நிதி அமைச்சத்துக்கு ஜனவரி 30, 2017 ஒரு கடிதத்தை இந்த RBI அனுப்புறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படியான சட்டத்தை நீங்க திருத்தம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கட்சிக்கு ஒரு டோனார் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் தான் உண்மையான டோனாரா, அவர் தான் உண்மையான கான்ட்ரிபியூட்டரா அப்படின்றது கண்டுபிடிக்க
முடியவே முடியாது, இதனால சட்டவிரோத பண பரிமாற்றம் நடக்கும், இது PML ஆக்ட் 2002 கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி RBI ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கடிதத்தை மதிக்காம RBI ஆக்டை திருத்தம் பண்ணி இந்த பாண்டை கொண்டு வந்துச்சு இந்த மோடி அரசு. அது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையமே இதை கொண்டு வந்துடாதீங்க, இது கருப்பு பண புழக்கத்துக்கு தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாண்டுக்கு எதிராக தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. ஆனால் இதே தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சோ தெரியல, 2021ஆம் ஆண்டு தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டாங்க. அதாவது பாண்டை கொண்டு வந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கும் அப்போ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறலாம். அப்போ இங்கே பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாரு. RBIயும் சரி, எலெக்ஷன் கமிஷனும் சரி எதிர்த்தும் கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. 2014க்கு முன்பாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு, ஆனால் அதை கொடுக்கலாம்னு சொல்லி மாற்றிட்டாரு. வருமான வரி விலக்கு இல்லைன்றது வருமான வரி விலக்கு கொடுத்துட்டாரு. இப்படி நிறைய விஷயங்களை திருத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு 2014 இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு பிரதமர் மோடி.